Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மிக்சர் அண்ட் அடிகேஷன். மிக்சர் அண்ட் அடிகேஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஓல் அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஓல் அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10 rupees இருக்குது. இப்போ ஒரு 10 rupees இதை நம்ம 2:3 ரேஷியோவில் பிரிக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓலா 2 + 3 வந்து 5. இந்த 5 தான் இந்த 10. அப்படின்னா 2 எவ்வளோ 3 எவ்வளோன்ட்டு பார்ப்போம். 5 2s are 10. அப்போ இது இன்ட்டு பண்ணால் 4 6. அப்போ 4 × 6. இங்கே 4 இங்கே 6 தந்திருப்பாங்க. இவ்வளோதான். மிக்சர் அண்ட் அடிகேஷனில் நீங்கள் ரேஷியோவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும், எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் அடிச்சிடலாம். அது மட்டும் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. நான் பேசிக்காக ஒரு 4 டைப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மோஸ்ட்டாக வந்து இதில் கேட்கலாம், ப்ரிலிம்ஸில் ஈஸியான லெவலில் கேட்கணுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ எல்லாமே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. எதுக்கும் இது மாதிரி வந்து நம்ம விட வேணாமே அப்படின்னால ஒரு 4 டைப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னொன்று என்னென்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ரிமூவல், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. மிக்சர் அண்ட் அடிகேஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் ரிமூவல் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோலாக இருக்குது. அதனால ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரிமூவர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நடத்த முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். பேசிக் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து நார்மலாக ஒரு ரேஷியோவில் பிரிக்கிறது. இதை ஸ்பீட் அண்ட் டைம், அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இதை யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அதோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே எழுதுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பர்சன்டேஜ், இங்கே ஒரு பர்சன்டேஜ் 2 கொடுத்துருக்கான். மீன் வந்து ஒரு பர்சன்டேஜ். அப்படின்னா நம்ம எப்படி இங்கே வர ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக வரும். அதாவது ஒரு சம் அமௌண்ட், ஏதோ ஒரு அமௌண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்கே வந்து எப்படின்னா, இங்கே ஒரு சீப்பர் அமௌண்ட், இங்கே சீப்பர், இங்கே டியரஸ்ட் அமௌண்ட், டியரர், இங்கே வந்து மீன் அமௌண்ட். இதில் கால்குலேட் பண்ணி வர்றதுன்னா நம்மளுக்கு இங்கே ரேஷியோவில் வரும். இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் கரெக்டாக பிரிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தட் தான் இல்லை, இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதுவும் ஈஸியாக இருக்கும் மிக்சர் அண்ட் அலிகேஷனில். ஒன்றும் இல்லை, இங்கே எப்போவுமே வந்து பார்த்தோன்னா, இல்லைன்னா இங்கே வந்து ஸ்மால் அமௌண்ட் போட்டுக்கோங்க. இங்கே ஸ்மால் அமௌண்ட்டு, இங்கே பெரிய அமௌண்ட், இங்கே பிக் அமௌண்ட். சரிங்களா? இங்கே ஸ்மால் அமௌண்ட்டு, இங்கே பிக் அமௌண்ட்டு, இங்கே ஒரு மீன் வேல்யூ வரும், இங்கே ஒரு மீன் வரும். அந்த மீன் வேல்யூவும் நீங்கள் வர ரேஷியோ தான் ரேஷியோ 1 அண்டு ரேஷியோ 2 அப்படின்ட்டு. இப்போ 2%, இப்போ இங்கே என்ன எடுக்கிறோமோ அதுதான் இந்த 3 இடத்துலையும் எடுக்கிறோம். இங்கே பர்சன்டேஜ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி, இங்கே வந்து இது அப்படின்னு எடுக்கூடாது. இங்கே பர்சன்டேஜ்னா இங்கே 3மே பர்சன்டேஜ் தான். இப்போ 3%னா உங்களுக்கு அமௌண்ட்டாக ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே 2 ஸ்பீடு எடுக்கிறீங்க. இங்கே ஒரு ஸ்பீடு 1, இங்கே ஸ்பீட் 2, 2 ஸ்பீடு எடுக்கிறீங்க. இங்கேயும் மீன் ஆவரேஜ் ஸ்பீடாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், என்ன நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா டைம் கண்டுபிடிக்கலாம். 2 ஸ்பீடுக்கு டைம் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் 2 ஸ்பீடு எடுத்தீங்கன்னா டைம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க. 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா குவான்டிட்டி 1 அண்டு குவான்டிட்டி 2 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 2 ஆவரேஜ் எடுக்கிறீங்க. இங்கே ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டு, இங்கே ஒரு ஆவரேஜ் நம்பரு, இங்கே மீன் ஆவரேஜ். என்ன ஆவரேஜ்? மீன் ஆவரேஜ். நடுவில் போடுறது எப்போவுமே மீன் ஆவரேஜ். இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா, ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா கவுண்ட் 1, கவுண்ட் 2, கவுண்ட் 1, கவுண்ட் 2. இப்போ 2 ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா மீன் வேல்யூ கவுண்ட் 1, கவுண்ட் 2 தான் வரும். சரிங்களா? இன்னொன்று, இப்போ இங்கே ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் இருக்குது, இங்கே பிக்கஸ்ட் அமௌண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இது 2த்துக்கும் நடுவில் தான் இருக்கணும். அதுதான் மீன் ஆவரேஜ். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 10 எடுக்கிறோம், இங்கே ஒரு 15 எடுக்கிறோன்னா இங்கே 13 இருக்கணும்.
இதை விட இது அதிகமாக இருக்கணும், இதை விட இது கம்மியாக இருக்கணும். இந்த 3 இங்கே வர ரேஷியோ, இதுதான் மெயின் கான்செப்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷனில். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பர்சன்டேஜ்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம், ஸ்பீடு கொடுத்துருந்தானா டைம் கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜ் கொடுத்துருந்தானா நம்ம அக்கௌண்ட் 1 கவுண்ட் 2 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டானா உனக்கு குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வெரைட்டி 1 இஸ் 12%, 12 per kg. 1 kg 12 ரூபாவாமா. அதே வெரைட்டி 2 உடைய 1 kg 15 ரூபான்னு சொல்கிறாங்க. இன் வாட் ரேஷியோ 2 varieties should be mixed to sell the price at a mean price of ₹8. அதாவது மீன் ப்ரைஸ் கொடுத்துட்டான். நம்ம ரேஷியோ தான் இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வெரைட்டி 12, இன்னொரு வெரைட்டி 15. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, குவாலிட்டி நல்லா இருக்காதுன்ட்டு. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு வாங்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம மீன் ப்ரைஸ்ன்னு ரேஷியோவாக பொறிச்சு விற்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு 12 ரூபாய் இங்கே ஸ்மால் அமௌண்ட் போடுறேன், இங்கே 15 ரூபாய் பெரிய அமௌண்ட் போடுறேன், இங்கே மீன் ப்ரைஸ். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எப்பவுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் அமௌண்ட் இங்கே பிக் அமௌண்ட் அப்படின்னும் போது த குவான்டிட்டி ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் பிக் அமௌண்ட் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணணும்னா பிக் அமௌண்ட் மைனஸ் மீன் வேல்யூ டிவைடட் பை மீன் வேல்யூ மைனஸ் ஸ்மால் அமௌண்ட். சரியா? இது ரெண்டு இங்கே எடுக்கிறது எப்பவுமே இந்த 2 கிராஸாக தான் இருக்கணும். அப்போ இதோட வேல்யூ தான் இதை தான் நம்ம இப்படியா பிரிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துக்கணும். புரியுதா? அதாவது 15 மைனஸ் 13 வந்து 2, 13 மைனஸ் 12 வந்து 1, 1:2. இப்போ இது எப்படி ஸ்மாலஸ்ட் அமௌண்ட்டு இதை வந்து 2 எடுக்கிறாங்க, இதிலிருந்து 15லிருந்து 1 kg எடுக்கிறாங்க. சரியா? 12லிருந்து 2 kg எடுக்கிறாங்க, 15லிருந்து 1 kg எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாமா? கரெக்டாக இல்லையா இந்த ரேஷியோ பிரிச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே 13. சரி, இந்த 2 தான் இந்த 12, 1 kg per kg தான் இந்த 12ன்ட்டான். அப்போ 2 kg எவ்வளோ? 1 kg 12 அப்படின்னா 2 kg 24. இங்கே 1 kg 15. சரி, 15 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 39. இந்த 39 தான் இந்த 2:3 1 ரேஷியோவா, அதாவது 2:1னா நம்ம 3ன்னு எழுதலாமா? 2 + 1 3, 3 தான் அந்த 39, 3 தான் அந்த 39. அப்போ 13 அப்போ 2 வந்து எவ்வளோனா 1 எவ்வளோ அப்படின்னு நமக்கு இதுதான் 2:1. அதாவது இந்த ஹோல் அமௌண்ட்டு தான் இந்த 13 அப்படின்ட்டு மீன் வேல்யூ கொடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம ஆன்சர் கேட்டால் 2:1 தான். நான் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா 13 தான் வருதா அப்படின்ட்டு கோசரம் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி காமிச்சேன். ஓகேவா? இப்போ எப்போவுமே ஸ்மால் அமௌண்ட் இந்த பக்கம் போட்டுக்கோங்க, பெரிய அமௌண்ட் இந்த பக்கம் போட்டுக்கோங்க, நடுவில் மீன் அமௌண்ட்டு கிராஸ் பண்ணி வர்றது 2:1. கிராஸ் பண்ணுறதுனால இது 2 தான் பிக்கஸ்ட்டு, 1 தான் ஸ்மாலஸ்ட்டுன்னு எடுத்துக்கூடாது. இந்த 2 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 1 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின்ல என்னன்னா இதே தான், பட் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்? இவ்வளோ ப்ராஃபிட்ல விற்கிறாங்க அப்படின்ட்டு. ஏ ட்ரேடர் மிக்ஸ்டு ஒரே நிமிஷம். A trader mixed two types of rice at the cost of 25 per kg. One வந்து 25 kg, இன்னொரு kg வந்து 33ன்னு சொல்லிட்டான். ஒன்று வந்து 25, இன்னொன்று வந்து 33ன்னு சொல்லியிருக்கான். If he sells the mixture at the price of 36 at a profit of 20. இங்கே நீங்களே பாருங்க, இங்கே 36 போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மாலஸ்டோட அதிகமாக இருக்கணும், இருக்கு. பிக்கஸ்டோட கம்மியாக இருக்கணும், இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம 36 நம்ம அப்படியே போடக்கூடாது. 36 at profit of 20% கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் நம்ம எப்படி எழுதுவோம்? 120. இந்த 120 தான் 36னா 100 எவ்வளோ? இந்த 120 தான் 36னா 100 எவ்வளோ? 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 12 3s are 36. அதே மாதிரி 10 3s are 30. அப்போ இங்கே நம்மளுக்கு மீன் வேல்யூ வந்து 30. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைன்னா
20% of 36. 20% of 36. இல்லை சாரி, இப்படி வராது. ப்ராஃபிட் வந்து 20% நம்ம எப்படி எடுப்போம், 1/5 எடுப்போம். இதுதான் காம்பவுண்ட் ப்ரைஸு, இதுதான் ப்ராஃபிட்டா, அப்படிதான் நம்ம எடுத்துப்போம். எப்பவுமே கீழே இருக்கிறது எப்பவுமே காம்பவுண்ட் ப்ரைஸு, மேலே இருக்கிறதா ப்ராஃபிட். இந்த 20% தான் 1/5 ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷனை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ராஃபிட் வந்து என்னது, 6. சரிங்களா? இப்போ இந்த 6 தான் உங்களுக்கு 36. 6 தான் உங்களுக்கு இந்த 36னா 1 எவ்வளோ, 6ன்னு வந்துருச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்க, 1 வந்து 6ன்னு வந்துருச்சா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x = 6. இப்போ நமக்கு என்னது, இங்கேயே நம்ம காம்பவுண்ட் ப்ரைஸ் தான் எழுதியிருக்கோம், இங்கேயும் காம்பவுண்ட் ப்ரைஸ் தான் எழுதியிருக்கோம். அப்போ இங்கேயும் காம்பவுண்ட் ப்ரைஸ் தான் எழுதணும். இங்கே காம்பவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 5. அப்போ 6 × 5 30. இங்கே இப்படியும் எழுதலாம், இப்படியும் போட்டு போகலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது நீங்கள் பண்ணுங்க. இப்போ கிராஸ் பண்ணால் என்ன வரும், இதை மைனஸ் இது பண்ணால் 3, இது மைனஸ் இது பண்ணால் 5. அப்போ 3:5 ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்த சம்மா இதில் the cost of variety 1 is 20 kg and variety 2 is 30 kg, 30 per kg. If both varieties are mixed in the ratio of 2:3, then find the price of mixed variety. அதாவது மிக்ஸ் பண்ண வெரைட்டி, மீன் வெரைட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி சம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், மீன் வெரைட்டி கொடுத்துருவோம், ஸ்மாலர் அமௌண்ட்டு பிக்கர் அமௌண்ட்டு 2 இருக்கும், நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். இங்கே ரேஷியோ கொடுத்துட்டோம், ஸ்மாலர் அமௌண்ட்டு பிக்கர் அமௌண்ட் கொடுத்துட்டான். ஆனால் நம்ம மீன் வெரைட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்மாலர் அமௌண்ட்டு 20 தெரியும், பிக்கர் அமௌண்ட்டு 13 தெரியும். இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே பண்ணால் உங்களுக்கு 2:3 வருதாமா, 2:3 வருதாமா. சரி, நான் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், 30 - x, 30 - x பண்ணாதான் இது வரும். அதே மாதிரி x - 20, x - 20 மீன் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு 2/3ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கிராஸ் பண்ணால் 90 - 3x = 2x - 40. அப்போ இது எந்த பக்கம் போச்சுன்னா 5x, 5x = இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 130. அப்போ x = என்ன வரும், 26ன்னு வரும். நம்ம இதை இங்கே நம்ம ஈஸியாக கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். சப்போஸ் ஈஸியாக கொடுக்கல அப்படின்னா இது கஷ்டம்தான். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 10. இப்போ இந்த 10 தான் 2:3 பிரிச்சிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் 10 தான் 2:3 பிரிச்சிருக்காங்க. இந்த 10 2:3 பிரிச்சிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போடுவோம், 5 தான் அந்த 10னா 2 எவ்வளோ, 3 எவ்வளோ, 5 2s, அப்போ 4 6. அப்போ 4 6 பிரிச்சிருக்காங்க. இங்கே 4 வரும், இங்கே 6 வரும். அப்போ இங்கே என்ன போட்டால் இங்கே 4 வரும், 26 போட்டால் 30 - 26 4, 20 - 26 6 வந்துருச்சா? அப்போ நம்ம மீன் வேல்யூ 26. இதை நீங்கள் பிரிக்க, நான் அதான் சொன்னாலே ஸ்டார்டிங்கில் ரேஷியோ, அந்த ரேஷியோவை மட்டும் நீங்கள் பிரித்து டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து டைம் கன்சப்ஷன் அதிகமாகும். அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the cost price of variety 1 is 35 per kg, variety 2 is 23 per kg. சரி, கொடுத்துட்டான். நம்ம ஸ்மாலஸ்ட் அமௌண்ட்டை பாதி பக்கம் எடுத்துக்கலாம், பிக்கஸ்ட் அமௌண்ட்டை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம். சரி, if both varieties are mixed in the ratio of 1:5, ரெண்டுமே 1:5 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. then find the sale of mixed price if you wants to make 20% and 14.8 loss, 20% profit and 14.8% loss. இங்கே எக்ஸ் நம்ம இது முன்னாடி சொன்னோம்ல, டிஃப்ரென்ஸ் எடுத்து போடுறது அதே போடலாம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்க. 5 னா 2 12. அப்போ இது ப்ளஸ் பண்ணால் 6. அப்போ அந்த 6 தான் அந்த 12னா 1 எவ்வளோ 5 எவ்வளோ அப்படின்ட்டு 6 2s. அப்போ இங்கே 2 10:2 வந்திருக்கும். அப்போ இதையும் என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ 23 + 10 னா 33.
இதையும் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2 வந்துடுது. இப்போ 33 தான் மெயின் வேல்யூ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம காம்பவுண்ட் ப்ரைஸ் அதாவது வித்தவுட் லாஸ், வித்தவுட் ப்ராஃபிட், வித்தவுட் லாஸ் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த வந்த காம்பவுண்ட் ப்ரைஸை 20% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்கான். 20% ப்ராஃபிட்டுக்கு. அப்போ 20% ஆஃப் 33ன்னு போடலாமா? 20% ஆஃப் 33ன்ட்டு போடலாமா? 20% ஆஃப் 33னா எவ்வளோ வரும்? 20% ஆஃப் 33. 20% நம்ம 1/5 இன்டூ 33ன்னு போட்டுக்கலாம். 5னா 6.6 வரும். அப்போ 33 + 6.6 போடணும். நம்ம 39.6 ருபீஸ்க்கு அவன் ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம காம்பவுண்ட் ப்ரைஸோட வேல்யூ 36.9. சரி, நம்ம இங்கே ஓலா கொடுத்ததுனால நம்ம 20 அப்படின்னோம். 14.2னா 1/7. 14.2னா எப்படி எழுதணும்? 1/7. 1/7 லாஸ் அப்படின்னா இங்கே நம்ம காம்பவுண்ட் ப்ரைஸ் வருதுல்ல, அதோட ப்ராஃபிட்னால நம்ம வந்ததை ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். அதே லாஸில் வந்துச்சுன்னா வந்த காம்பவுண்ட் ப்ரைஸோட மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இது கிடைச்சிடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா, 14.8% லாஸ். இப்போ 14.8 இன்டூ 33ன்னு போடுவோமா? கிராஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 7 4s are 28, 7 4s are 35. அப்போ 4 point something தான் வரும். அப்போ 33 minus 4 point something, 4.5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 13, 2, 2, 10, 2, 12, இந்த 3 அப்படியே தான் இருக்கும் இல்லையா? $26.5. அப்போ அவன் எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ் விற்றுருக்கான்னா 26.5ல் லாஸ் பர்சன்டேஜ் விற்றுருக்கான். லாஸ்னால் நம்மளுக்கு வரப்போகிற காம்பவுண்டை மைனஸ் பண்ணிக்கணும். அதே ப்ராஃபிட்னா நம்மளுக்கு வருதுல காம்பவுண்ட் ப்ரைஸ், அதில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே வராது எப்போவுமே வித்தவுட் லாஸ் வித்தவுட் ப்ராஃபிட்டா. சரிங்களா? வித்தவுட் லாஸு வித்தவுட் ப்ராஃபிட் அப்படின்னு தான் வரும் நம்மளுக்கு. அடுத்த வீடியோவில் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் இன்னொரு மெத்தடை எப்படி பிரிக்கணும், எந்த கான்செப்டில் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரிமூவல் நடத்துகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.